சூழல் ஏற்பட்டால் அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயல் செல்கின்ற சாலையில் பேருந்தை நிறுத்தி பயணிகளை ஏற்றுவதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கொள்கிறேன். அதேபோல மதுரவாயல் டோல்கேட்டிலும் கூடுதலாக பேருந்துகளை நிறுத்தி அங்கேயும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே இந்த ஊட்டல் திருநாட்களில் பொதுமக்கள் ஊர் சென்று சேர்வதற்கு இடைஞ்சல் இல்லாமல் அவர்கள் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக் கொள்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் அவர்களுடைய ஆவணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினரை மரியாதைக்குரிய போக்குவரத்து ஆணையர் அவர்கள் அழைத்து பேச இருக்கிறார்கள். அவர்களும் அந்த அறிவுரையை வழங்க இருக்கிறார்கள். அதேபோன்று டோல்கேட்டுகளில் கடந்த தீபாவளியின் போது முதல்வர் அவருடைய கருத்துப்படி அந்த டோல்கேட்டுகள் குறிப்பிட்ட நேரம் மாலை நேரத்தில் திறந்து வைக்கப்பட்டது. அதனால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மக்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் பிரச்சனை இல்லாமல் சென்றார்கள். அதேபோல இந்த பொங்கல் திருநாட்களுக்கும் அவர்கள் சென்று சேர்வதற்கு அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான அவருடைய நகையில் பேசுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர்களை கண்காணிப்பதற்கான குழு அமைக்கப்படும். இந்த மாதிரி சாலை ஓரத்திலே நிறுத்தி போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு நிச்சயமாக குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போலதான் அது ஒரு வியாதி போலதான். அது வர வர நம்ம மருந்து சாப்பிடணுங்கிற மாதிரி தான். ஏன்னா புதிய பேருந்து உரிமையாளர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் போக்குவரத்து அதிகமாகிட்டு இருக்கு. போன பொங்கல் பாத்தீங்கன்னா 6 லட்சம் பேர் சென்னையிலிருந்து பயணம் செய்திருக்காங்கன்னா அதற்கு முந்தைய ஆண்டு 5 லட்சம் பேர் தான் பயணிக்காங்க. அதுக்கு முந்தைய ஆண்டு 3 லட்சம் பேர் தான் பயணித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு 7,75,000 பேர் பயணிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது அரசு பேருந்துகளில் இந்த நடைமுறை. அதேபோல தனியார் பேருந்துகளில் செல்ல விருப்பப்படுகிறவர்கள் அவர்களாக விருப்பப்பட்டு செல்கிறார்கள். ஆனால் கடந்த தீபாவளியை பொறுத்தவரை இந்த கட்டண ஏற்று இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒருபுறம், இன்னொரு புறம் நம்முடைய பேருந்துகளை கிராமப்புறத்தில் இயங்குகின்ற பேருந்துகளை சிறப்பு பேருந்துகளாக இயக்குவதற்கு இங்கே எடுத்து இயக்குகின்ற சூழலை மாற்றுவதற்காக தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இங்கிருந்து சென்னையிலிருந்து இயக்கணும். இந்த நடவடிக்கையில் அந்த தனியார் பேருந்து வாடகை எடுக்கும்போது அதில் சில ஆம்னி பேருந்துகளே அதில் இணைந்து கொண்டு வந்தார்கள். காரணம் அவர்களுக்கு வழக்கமாக கிடைக்கிற கட்டண உயர்வு கிடைக்கல. அதனால இதில் வந்தாங்க. கட்டண உயர்வு சில பேருந்துகள் சில குறிப்பிட்ட வழித்தடங்களில் அதிகமாக இருக்கின்ற புகார் வருகிறது. அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொன்று, இந்த ஆம்னி பேருந்துகள் என்பது வழியில் ஒவ்வொரு நிறுத்தத்தையும் நிறுத்துகின்ற பேருந்து கிடையாது. அது ஒப்பந்த பேருந்து. இங்கிருந்து கிளம்பினா திருச்சிக்கோ, இங்கிருந்து கிளம்பினால் கன்னியாகுமரிக்கு தான் அவங்க டிக்கெட் போட்டு போகணும். இந்த இடையில இருக்கிற ஊருக்காரங்க விருப்பப்பட்டு அவர்களே நான் கன்னியாகுமரிக்கு டிக்கெட் எடுத்துக்கிறேன், நான் என் ஊர்ல இறங்கிக்கிட்டு அதை ஒரு புகாராக சொல்கின்ற ஒரு சூழலும் இருக்குது. அது அவர்கள் விருப்பப்பட்டு எடுத்தால் அதை நாம போய் தடுக்க முடியாது. ஆனால் பயணிகள் எங்களிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்று புகார் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். புகார் அளிக்காவிட்டாலும் அந்த பேருந்துகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்படுகின்ற போது அதில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தால் அது நடவடிக்கை எடுக்கும். அதில் ஏற்கனவே தீபாவளியின் போது போலதான் இப்பொழுதும் மாற்று வழிகளை செல்வதற்கு அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி சென்னை அந்த சாலையை தவிர்த்து ஓஎம்ஆர் வழியாக திருப்போரூர் வழியாகவோ அல்லது திருக்கழுக்குன்றம் வழியாகவோ சென்று சேர்ந்தால் பேருந்து போக்குவரத்துக்கு நெரிசல் இல்லாமல் இருக்கும். பொதுமக்கள் அவர்கள் செல்வதற்கும் நெரிசல் இல்லாமல் இருக்கும். எனவே அந்த வழித்தடத்தை பயன்படுத்துவதற்கு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கிளாம்பாக்கத்தில் அவங்களுக்கு தான் இடம் கொடுத்திருக்கோம்ல, அங்கிருந்து இயக்கப்படும். முடிச்சூர் அவங்க நிறுத்துவதற்கான ஓய்வெடுப்பதற்கான இடம் தான் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும். நீங்க தீபாவளி அப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏற்கனவே இருந்ததை தான் மாற்றுவதற்கு தீபாவளியின் போது தனியார் பேருந்துகளை ஒப்பந்தத்தில் எடுத்து இயக்கணும். அதனால கடந்த காலங்களைப் போல மாநகர பேருந்துகளையோ அல்லது விழுப்புரம் கோட்டம் திருச்சி கோட்டத்திலிருந்து எடுக்கிற சிறப்பு பேருந்துகளோ எடுக்கிற நடைமுறை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இல்ல, அந்தந்த 8 கார்பரேஷன் இருக்கு. அந்தந்த எம்டி அங்க இருக்கிற தேவைக்கு ஏற்ப அங்கங்க பேசி வச்சிருக்காங்க. அன்றைய சூழலுக்கு கூடுதல் பேருந்துகள் தேவைப்படும் போது எடுத்துப்பாங்க. அதே தான், அந்த டெண்டர் போட்ட அப்படிதான் இருக்கும். அதே இல்ல, நம்ம அவங்கவுங்க சொல்லி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு எம்டியும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லை. அந்தந்த எம்டி அங்கங்க சொல்லி வச்சிருப்பாங்க, தேவைக்கு ஏற்ப எடுத்துப்பாங்க. நன்றி.